ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வியர்டான மிஸ்டீரியஸ் பிளேஸ். தாய்வானில் இருக்கிற இந்த பிளேஸ் ஏலியன் காலனி மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். சைஃபை மூவி செட் மாதிரி டொம் ஷேப்பில் ஃபியூச்சரிஸ்டிக் பொட்ஸ் எல்லாம் வச்சு அழகாக செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே யாருமே வாழ்கிறதில்ல. ஸோ இந்த கைவிடப்பட்ட சிட்டிக்குள்ளே என்ன தான் நடந்துச்சு, யார் இதெல்லாம் பில்ட் பண்ணாங்க, எதுக்காக இதை மக்கள் ஒரு கர்ஸ் சிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க, இதெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் தாய்வானில் இருக்கிற சென்சி பொட் சிட்டின்னு சொல்லப்படுது. இந்த பிளேஸ் இப்போ கைவிடப்பட்டு இருக்கு. இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். லுக் வைஸ் இது எப்படி இருக்குன்னா யூஎஃப்ஓ மாதிரி கலர்ஃபுல்லான பொட் பில்டிங்ஸ் மாதிரி இருக்கும். பிரைட்டான ரெட், க்ரீன், ப்ளூ இந்த கலர்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறப்பவே நம்ம மனசில் ஒன்று தோணும், யார் இந்த டிசைனை பண்ணது அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ ஆக்சுவலி இந்த பிளேஸ் ஒரு காலத்தில் ஒரு ட்ரீம் ப்ரொஜெக்டாக இருந்திருக்கு. 1978 தாய்வான் கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து சில ப்ரைவேட் கம்பெனிஸ் ஒரு பெரிய ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அவங்களோட நாட்டுக்கு வர ஃபாரின் டூரிஸ்ட்டுக்காக ஒரு லக்ஸரியான பீச் ரெசார்ட்டை பில்ட் பண்ணலாம்னு சொல்லி இவங்க டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸான அமெரிக்கன் மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ், ஃபாரின் பிஸ்னஸ் ட்ராவலர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஸ்டைலிஷான வெக்கேஷன் ஸ்பாட்ஸை தேடுற ரிச்சான லோக்கல் பீப்புள். ஸோ நார்மலான பில்டிங்ஸாக இல்லாமல் இவங்க கொஞ்சம் யூனிக்காக செய்யலான்னு யோசிக்கிறாங்க. டிசைனர்ஸ் டிசைட் பண்ணுறது என்னன்னா, இங்கே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் போட் ஹவுசஸை நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி. அதாவது இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ஃப்ளைங் சோர்சஸ் இல்லைனா யூஎஃப்ஓ மாதிரி இருக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அந்த டைமில் சைஃபை கல்ச்சர் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ ஏலியன் ஸ்டைலில் ஆர்கிடெக்சரை மாடர்ன் ரெசார்ட் மாதிரி செட் பண்ண அவங்க பிளான் பண்ணாங்க. இங்கே பீச் வியூ, பூல், ஃபியூச்சரிஸ்டிக் ஹவுஸ், ஃபுல் லக்ஸரியான ஒரு ரெசார்ட்டை அவங்க பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ட்ரீம் ப்ராஜெக்டை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1978 கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் மந்த்ஸுக்கு அப்புறமா வியர்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அங்கே வர தொடங்குது. ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னென்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஆக்சிடெண்ட்டாக செத்து போகிறாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ண மெஷின்ஸ், டூல்ஸ் எல்லாமே சடனாக ஸ்டாப் ஆகிடுது. அந்த சைட்டும் அன்சேஃபாக இருந்தது. ஒர்க் பண்ண முடியாமல் சேஃப்டி இஷ்யூஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இதை கிட்ட லோக்கல் வில்லேஜஸ் எல்லாம் என்ன சொல்ல தொடங்கிட்டாங்கன்னா, இந்த பூமி ஒரு கர்ஸ் பூமின்னு சொல்லி, முன்னாடி இங்கே சிமிட்டரி இருந்ததாகவும் அதுக்கு மேலே தான் இந்த வீடெல்லாம் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதால அந்த ஸ்பிரிட் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு நம்பிக்கையை வச்சு அதை ஸ்ப்ரெட் பண்ண தொடங்குறாங்க. இதெல்லாம் நடந்தனால 1980 இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த சன்சி போட் சிட்டி அங்கே இருக்கிற மக்களுக்கான ஒரு கோஸ்ட் சிட்டியாக மாறிடுச்சு. அங்கே இருக்கிற மக்கள் அண்ட் லோக்கல் விசிட்டர்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, நைட் டைமில் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்ட கோஸ்ட் லேடி அந்த பொட் ஹவுசஸ் முன்னாடி நடந்து இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சில பொட்ஸில் அங்கே எலக்ட்ரிசிட்டியே இல்லை, ஆனால் லைட் ஒன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வியர்டான வாய்ஸஸ் எல்லாம் அங்கே கேட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, ஃபேமஸான யூடியூபர்ஸ், ப்ளாகர்ஸ், கோஸ்ட் ஹண்டர்ஸ் எல்லாரும் இங்கே வந்து பெரனாமல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. இது கைவிடப்பட்டதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி நிறைய தியரிஸ் அங்குள்ள மக்களுக்குள்ளே இருக்குது. ஸோ முதலாவது தியரி என்னென்னா, இந்த சிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கான பில்டர்ஸ் எல்லாம் காசு சம்பாதிக்கணுன்ற ஆசைக்காக சேஃப்டி மெஷர்ஸை ஸ்கிப் பண்ணி இதை கட்டியிருக்காங்க. அதனால தான் ஆக்சிடென்ட்ஸ், டெத் இதெல்லாம் நடந்து இந்த ப்ராஜெக்டை ஷட் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது தியரி என்னென்னா, கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் இது இல்லீகலாக பில்ட் பண்ணியிருக்காங்களோன்னு சொல்லி ஒரு ரூமர்ஸும் வருது. அதனால தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் ஆகியிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மோஸ்ட் ஸ்கேரியான தியரி என்னென்னா, இந்த ஏரியாவில் முன்னாடி ஒரு சைனீஸ் சிமிட்ரி இருந்ததாக சொல்லப்படுது. அதை டிஸ்ட்ராய் பண்ணி இங்கே வீடு பில்ட் பண்ணியிருக்கிறதால தான் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கோபமாகி அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் எந்த தியரிஸ் கரெக்டானது, உண்மையான ரீசன் என்னன்னு இதுவரை காட்டியும் கண்டுபிடிக்கப்படலை. அதுக்கப்புறமா 2008 தாய்வான் கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்னென்னா, இந்த பொட் சிட்டியில் இருக்கிற நிறைய பில்டிங்ஸை அழிக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா டூரிஸ்ட் இங்கே வந்து விசிட் பண்ணும்போது ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகியிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் இந்த ஏரியாவை ஃபுல்லாக கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறதையும் அவங்க தடை செஞ்சுட்டாங்க. ஸோ இதை பார்க்க முடியுமான ஆப்ஷன்ஸ் என்னென்னா, ட்ரோன் வீடியோஸ், யூடியூப் ப்ளாகர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ், இதில் தான் விஷுவலாக பார்க்க முடியும். ஆனால் இன்னும் மக்களால் இதை மறக்க முடியலை. இது இன்னுமே ஏஷியாவோட ஏலியன் கோஸ்ட் டவுன்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா இதோட லுக், மிஸ்ட்ரி அண்ட் ஸ்கேரி வைப்ஸ்னால. ஸோ கைஸ், இந்த சென்சி பொட் சிட்டியை பிளான் பண்ணதுக்கான பர்பஸ் என்னென்னா,
ரிச் பீப்புள் அவங்களோட வெக்கேஷனை இந்த ரெசார்ட்டில் கழிக்கணுன்றதுக்காக. ஆனால் ரியல் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னா இது ஒரு கர்ஸ்டான கோஸ்ட் பிளேஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆனதுக்கான ரீசன் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கர்ஸாலையா இல்லைனா அவங்களோட பேட் லக்காலையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.